ஒரு வயசான விவசாயி தன்னோட வயலில் கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் வர கொஞ்ச பணத்தில் வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு நாள் அவரோட குதிரை காணாமல் போயிடுச்சு. இது தெரிஞ்சதும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, அடடா என்ன ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்னு சொல்லி ரொம்ப பரிதாபமாக விசாரிக்கிறாங்க. அதுக்கு விவசாயி இருக்கலாம்னு ஒரே வேர்டில் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே தொலைஞ்சு போன குதிரை தன்னோட 3 குதிரையை கூட்டிகிட்டு வந்தது. இதை ஆச்சரியமாக பார்த்த நெய்பர்ஸ், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பா, இப்போ உனக்கு 4 குதிரை கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பெருசாக எடுத்துக்காம மறுபடியும் இருக்கலாம்னு சொல்கிறாரு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் விவசாயியோட பையன் குதிரையை வேகமாக ஓட்டிட்டு போய் தவறுதலாக கீழே விழுந்து காலை உடச்சிக்கிறான். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, என்னப்பா உனக்கு ஒரு நல்லது நடந்தா அடுத்து ஒரு கெட்டது நடக்குதே, உன் பையன் எழுந்து நடக்க 6 மாதத்துக்கு மேலே ஆகும் போல இருக்கே, ரொம்ப கஷ்டமான நிலைமைன்னு சொல்லி பரிதாபப்படுறாங்க. அதுக்கும் அந்த விவசாயி பெருசாக வருத்தப்படாமல் இருக்கலாம்னு அதே பதிலை சொல்கிறாரு. ஒரே வாரத்தில் நாட்டில் போர் வருது. வீட்டில் இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும் போரில் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு ஆர்டர் போட்டுடுறாங்க. வீடு வீடாக இராணுவத்தை சேர்ந்தவங்க யங்ஸ்டர்ஸை கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அந்த விவசாயி பையனுக்கு கால் உடஞ்சிருந்ததால் அவனை மட்டும் கூட்டிகிட்டு போகலை. இதை பார்த்த ஊர் மக்கள் அந்த விவசாயியோட அதிர்ஷ்டத்தை பெருமையாக பேசினாங்க. இப்போவும் அந்த விவசாயி இருக்கலாம்னு சொல்கிறாரு. அந்த விவசாயிக்கு வாழ்க்கையோட யதார்த்தம் புரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் கஷ்டம் சந்தோஷம் ரெண்டையும் நியூட்ரலாக எடுத்துக்கிட்டாரு. லைஃப்பில் எதுவுமே பெர்மனண்ட் இல்லை, யாருக்கு என்ன வேணும்னாலும் நடக்கலாம். அதனால் கஷ்டமான டைமில் டவுன் ஆகவும் கூடாது, சந்தோஷமான டைமில் தலைகால் புரியாமல் ஆடவும் கூடாது. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், இதுவும் கடந்து போகும்.